ஒருத்தருக்கு ஒரு காதல் தான் அப்படின்னு இவங்க சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு பார்த்தா சிரிப்பு தான் சார் வருது. ஏன் இப்போ ஒரு காதல் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க அவங்களுக்கு உண்மையிலே வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும், அவங்க மேல நிஜமாலே அவங்களுக்கு லவ் இருக்கும், அவங்களுக்கும் அது அவங்களுக்கு தெரியும், அவங்களும் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நாங்க ஆல்ரெடி லவ் பண்றோம், இன்னொருத்தர் ஏன் நாங்க லவ் பண்ண போறோம்? அவங்க மேல எனக்கு எதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரப்போகுது எனக்கு புரியல. அதுதாங்க, அது எப்படி இருந்தாலும் ஹியூமன் நேச்சர் தான். கண்டிப்பா இன்னொருத்தர் மேல ஆசை வரதான் செய்யும். ட்ரூ லவ் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ட்ரூ லவ்னா என்ன? அவங்கள மட்டுமே எங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது பேர் தாங்க ட்ரூ லவ். எனக்கு இதை பார்த்தா நிஜமா சிரிப்பு தான் சார் வருது. உங்களுக்கு எத்தனை காதல்? ஸ்கூல் படிக்கும் போது 6th ஸ்டாண்டர்ட்ல அது வந்து ஒரு வருஷம் தான். அதுக்கப்புறம் 10th, அப்புறம் 12th, அப்புறம் காலேஜ்ல, அப்புறமா இன்னொருத்தவங்களை லவ் பண்ணேன், ரொம்ப சீரியஸா லவ் பண்ணேன், கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு லவ் வந்துச்சு. படம்னு எடுத்தா இவங்க ஸ்டோரியை தான் ஒரு படமாக எடுக்கணும். ஏன் இவங்களே ஹீரோயினை நடிக்க வச்ச ஒரு படம் எடுக்கலாம்ல, இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கலாம், இந்த காலத்துக்கு தேவைப்படுற ஒரு படம், இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு படம்னு அப்போ ரிவ்யூ கொடுக்கலாம். இது ஒரு ஸ்டோரி அப்போ வந்துச்சு, இப்போ வந்துச்சு, எல்லாம் ஓகே தான். ஒரு ஸ்டாண்டர்டில் ஒன்று வந்துச்சு, ஓகே தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒன்று வந்துச்சுல. உண்மையிலேயே இதெல்லாம் கேட்டுக்கின்னு அவங்க புருஷன் உயிரோட இருக்கானா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான். 2K ஒய்ஃப் மெட்டீரியல்.